नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। अखिला भारत हिंदू धर्म शक्ति अरुलालारा परिषद नीलवेंबु सिद्ध जगतगुरु श्री बाबूजी स्वामी ने शुरू की। कोयम्बटूर जिला मलुमिचंबत्ती नागशक्ति अम्मन ध्यान पीदम में आज गुरुवार को शाम 4 बजे सभी दानी एकत्रित हुए जो शक्ति नोरमा नामक देवी की पूजा कर रहे हैं। विश्वकर्मा जगतगुरु नीलावेंबु सिद्ध श्री बाबूजी स्वामी ने अखिला भारत हिंदू धर्म शक्ति अरुलालारावई की शुरुआत की। दक्षिण भारत, गुजरात, महाराष्ट्र, कर्नाटक, केरल, तमिलनाडु आदि राज्यों में प्राकृतिक आपदाओं के कारण बुरे परिणाम आ सकते हैं। श्री बाबूजी स्वामी ने कहा कि देवी के आशीर्वाद प्राप्त सभी लोगों को गज पूजा, अश्व पूजा, को पूजा, पंचभूत शांति पूजा, नवग्रह शांति पूजा जैसे 5 भव्य यज्ञों को करके लोगों को प्राकृतिक आपदाओं से बचाने के लिए एक साथ आना चाहिए। और प्रत्येक धर्माध्यक्ष ने इस शुभ अवसर पर अंबल के अनुग्रह के शब्दों का पाठ किया। तिरुपुर महालक्ष्मी मंदिर के डीन महालक्ष्मी स्वामी, वर्खी मंदिरालम के डीन वर्खी मणिकंद स्वामी, कोयम्बटूर अधीनम स्वामी मूर्ति लिंगत धाम पीरन स्वामी, धर्मराज पिताधिपति कृष्णमूर्ति स्वामी, कोंगू मंडल जीयर जगन्नाथ स्वामी, पोल्लाची षण्मुगासुंदर स्वामी करुमरमन पिताधिपति सिंथिल स्वामी, भास्कर स्वामी, तंबूरन संपद स्वामी, अखिलंदेश्वरी अम्मा, पोंगलूर स्वामी, विश्वमित्र स्वामी, भुवनेश स्वामी और विभिन्न दानदाताओं ने उपस्थित होकर विश्व कल्याण के लिए विशेष पूजा की। तमिलनाडु स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। கேள்வி எல்லாமே சார் கொஸ்டின் கேட்டு ரிசல்ட் அப்படியே கேட்க ஓம் சக்தி இன்று அகில பாரத இந்து தர்ம சக்தி அருளாளர் பேரவை என்ற அமைப்பை உலக நலன் வேண்டி நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். அதாவது அன்னை ஆதிபராசக்தியை மூலமாக கொண்டு சாக்த நெறியில் வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள், சாக்த நெறி அருளாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பேரவை அமைப்பை உருவாக்கியுள்ளோம். எதற்காகனா உலகத்திற்கு ஒரு மோசமான பேரழிவு 2030 2034 ஆண்டு நடைபெற உள்ளதாக ஒரு கணிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் அன்னையை நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள், அவங்கள ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்காளம்மன், கருமாரியம்மன், ஆதிபராசக்தி, மாசாணி அம்மன் போன்றவர்களெல்லாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள் எல்லாம் ஒன்று வராகி அம்மன் போன்ற தெய்வங்களெல்லாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்களை ஒன்றிணைத்து உலக நலன் வேண்டி கஜ பூஜை, கோபூஜை, அஸ்வமதா யாகம் போன்ற 5 யாகங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதாவது 5 யாகம் நடத்துகிறோம். நவகிரக ஹோமம், பஞ்சபூத சாந்தி யாகம். அதாவது பஞ்சபூத சாந்தி யாகம் ஏன் நடத்துகிறோம்னா உலகத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் உலகத்திற்கு மிகப்பெரிய போர் அபாயமும் அதாவது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகக்கூடிய ஒரு கொடிய வியாதியும் 2030 34 ஆண்டுக்குள்ளார வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக என் கருத்து கணிப்பு வந்திருக்குது. அம்பாளுடைய உணவு பஞ்சம் எக்கச்சக்கமாக வரப்போகுது. இது போன்ற சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதற்காக வேண்டி உலகத்துக்கே நாயகர்கிட்ட ஆதிபராசக்தியை நோக்கி நாங்கள் இந்த பூஜை செய்ய இருக்கிறோம். வேறு நிருபர்கள் கேள்வி. இந்த 2030 பார்த்தீங்கன்னா கொடிய வியாதி வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது எந்த மாதிரியான வியாதி, அதுக்கு தீர்வு என்ன? 2030 2034 ஆண்டு பிரகாரம் உலகத்தில் இன்று மழை இல்லாமல் இயந்திரமயமாக்கப்பட்டதுனால சுற்றுச்சூழல் பசுமை கெட்டு உடலெல்லாம் கொப்பளமாக வந்து, எப்படி கொரோனா வந்தபோது வெளியே ஒரு கடைக்கு போகிறக்கு கூட பயந்தெல்லாம் வீட்டுக்குள்ளார முடங்கி இருந்தோம். அது போன்ற சூழ்நிலை வீட்டுக்குள்ளார உடம்பெல்லாம் கொப்பளமாகி ஒட்டு துணி போடாமல் முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கொடிய வியாதி 2034 மேலே வருது. ஏன்னா உலகமெல்லாம் ஊழல், உலகமெல்லாம் அதர்மம், உலகமெல்லாம் போதைப் பொருள், என்னென்ன அதர்ம காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி தைரியமாக இருக்குது. கொலை இன்றைக்கி எந்த ரொம்ப மோசமான சூழ்நிலை இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையினால் தர்மமாக இருக்கிறவங்க மேலே அவங்கள பொய்யாக்கிட்டு அதர்மமாக இருக்கிறவங்க தர்மவானாக மாறி காட்சி கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. அதர்மம் இன்று இருப்பதனால அதர்மத்தால் இந்த வியாதிகள் வரும். இப்போ கொரோனாவை விட அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி
கொரோனாவோட மோசமான உயிரிழப்பு இந்த நிலநடுக்கம் என்ற ஒரு வியாதியினாலையும் இயற்கை பேரழிவு, நீரினால் மிகப்பெரிய நீரழிவு, நீர் இருக்கல்ல, கடல் நீர், மழை வெள்ளம் வந்து பல ஊர்கள் இந்தியாவில் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல இடங்களில் வந்து திடீர்னு போர்கள் வரும். கடந்த வருஷமே சொன்ன போர் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போர் முடியல, பாலஸ்தீனத்தில் போர் முடியல, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போர் அபாயங்கள் ஆசியா கண்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ விழாவில் வந்து ராஜேஷ் கண்ணா அவர் வந்து திரைப்பட நடிகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதங்களை வந்து இந்த தெய்வத்தை பற்றி வந்து அவமரியாதையாக பேசுகிறாரு. ஸோ இதுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்பட நடிகர்களாகட்டும், பொதுவாக மதத்தை சேர்ந்தவங்களாகட்டும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு கண்டனம் இந்த மாதிரி இருக்குது. அதாவது அகில பாரத இந்து தர்மசக்தி அருளாளர் பேரவை டைரக்டர் ரமேஷ் கண்ணா அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் சக்தி அருளால் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். நீ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினா ஏசுநாதருடைய புகழை பற்றி பேசு, அதனுடைய மத சம்மந்தமான விஷயம். அதை நாங்கள் எந்த விஷயத்தை சொல்கிறேன். அதுக்காக உங்கள் அம்மா வந்து ஐயப்பனை கும்பிட்டாங்க, முருகனை கும்பிட்டாங்க, அம்பாளை கும்பிட்டாங்க, அப்போ என் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது, அப்போ எங்கள் பெரியம்மா வந்தாங்க, அவங்க உண்மையான தேவனை கும்பிடாம பொய்யான விக்கிர ஆராய்ச்சி செய்தது தப்பு அப்படின்னு பொது விழாவில் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எப்படி ஒரு சினிமா நடிகர்? சினிமா நடிகர்கள் தொடர்ந்து வந்து இந்து மதத்தை மட்டும்தான், இந்து மத தெய்வங்களை மட்டும்தான், இந்து மத சடங்குகளை மட்டும்தான், இந்து மத சாமியார்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்குறாங்க. ஏன் முஸ்லீம் மதத்தை பற்றி எதனா பேசி பார்க்கட்டும், சும்மா விட்டுருவாங்களா? கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசட்டும், சும்மா விட்டுருவாங்களா? இல்லை ஏதோ ஒரு மதங்களை பற்றி, மற்ற மதங்களை பற்றி பேசினால் அந்த மத தலைவர்கள் சும்மா விட்டுருவாங்களா? இந்து மதத்தை பற்றி பேசினார் யாரும் வாய் திறக்கிற இந்து இயக்கங்களை அங்கங்கே ஒரு நாள் நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அதோடு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்து அகில பாரத இந்து தர்ம சக்தி அருளாளர் பேரவை யாராவது இந்து மதத்தை பற்றி தவறாக பேசினால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்போம். இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரவைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு? அதாவது அன்னை ஆதிபராசக்தியோடைய ஆதரவு இருக்குது, அது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிலையாக இருக்கிறது என் அன்னை பராசக்தி ஒருத்தி தான், அவள் ஆதரவு இருக்குது, அதுதான் எங்களுக்கு முக்கியம். பராசக்தி.